Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே கோலம் போடுறதுக்கு தேவையான அச்சு வந்து 3 விதமாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ் நீங்கள் கூட அதை யூஸ் பண்ணி கோலம் போடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து பெரிய தட்டு வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். இதுக்கு வந்து வேறு மூடி எதுனாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸில் ஸ்டென்சில் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணலாம். நான் வந்து சர்க்கிளாக ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி தனி பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச ஒரு டிசைன் வந்து வரைய போகிறோம். நான் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் தான் வரைய போகிறேன். இதே டிசைன் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், அல்லது உங்களுக்கு வேறு டிசைன் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை கூட வரைஞ்சிக்கலாம். அல்லது நம்ம பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வரைகிறதுக்கு பதிலாக மேலே ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது ஃபுல்லும் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து சிம்பிளாக டிசைன் வரைஞ்சாச்சு. அடுத்து இதை சுற்றிலும் ஒரு டிசைனுக்காக நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிளுக்கு மேலேயும் கீழேயும் வளைவாக வரைஞ்சால் நமக்கு இந்த மாதிரி ஒன்று போல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனுக்காக அதை சுற்றிலும் வரைஞ்சிட்டேன். இதை வந்து நம்ம பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணணும். வீட்டிலேயே எப்படி பேப்பர் கட்டர் ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் பேப்பர் கட்டர் ரெடி பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணலாம். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளை கட் பண்ணத்தில் கவனமாக கட் பண்ணுங்கள். அது வந்து ஜாயிண்ட்டோடு இருக்கிற மாதிரியே கட் பண்ணணும். நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தனி பீஸாக வெளியில் வந்துடும். ஸோ அதனால் வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணி அந்த சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது சிசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம். ஏன்னா பேப்பர் கட்டர் வச்சு நம்ம ரொம்ப அழுத்தி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதுலேயுமே உள்ளே கட் பண்ணும்போது உங்களால் சிசர்ஸ் யூஸ் பண்ணியே ஈஸியாக கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கரெக்டாக அந்த பீஸ் வந்து கட் பண்ணி வரணும். ஸோ அதை மட்டும் கவனமாக வச்சு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சுற்றிலும் இருக்கிறது ஃபுல்லுமே கட் பண்ணியாச்சு. இதுலேயுமே 2 சைடும் ஜாயிண்ட் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இல்லைனா அது ஒரு பீஸாக வந்துடும், உள்ளே இருக்க டிசைன் வந்து இன்னொரு பீஸாக மாறிடும். ஸோ அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக ஃபஸ்ட்டு மெத்தடில் கோலம் போடுறதுக்கு ஒரு அச்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் கோலம் போட்டு பார்க்கலாம். அடுத்ததாக செகண்ட் மெத்தடுக்கு வந்து பேப்பர் கப் எடுத்திருக்கேன். பேப்பர் கப்போட அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிசைன் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஸ்டார் வரைஞ்சி அந்த ஸ்டாரை சுற்றிலும் சின்னதாக வளைவு போட்டு சின்ன டிசைனாக வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எது வேணாலும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்ச டிசைன் மேலேயே இந்த மாதிரி ஊசி யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக அந்த ஓட்டை போட்டுக்கோங்க. இது வந்து போடும்போது நல்லா கொஞ்சம் அழுத்தி போட்டுக்கோங்க. முடிஞ்சால் நமக்கு பேப்பர் கப்போட உள்ள கூடி பெரிய ஊசியாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ள கூடியே போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வெளியில் கூடி குத்துறோம்ல, ஸோ அது வந்து நம்ம பேப்பர் கப்போட உள்ள கூடி குத்துனிங்கன்னா இன்னுமே நல்லா அழகாக வரும். ஸோ அதனால் நம்ம வரைஞ்ச டிசைனில் இந்த மாதிரி ஊசி யூஸ் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக அழகாக ஒன்று போல் ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லுமே ஓட்டை போட்டுட்டு இதை யூஸ் பண்ணி கோலம் அச்சு வந்து எப்படி வைக்கிறதுன்னு நம்ம லாஸ்ட்டில் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கப்புக்கு பதிலாக நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். பென்சில்ட்டு வரையும் போது நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் ஸ்கெட்சோ மார்க்கரோ யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதில் வந்து ஓட்டை போடுறதுக்கு நம்ம ஊசி வச்சு ஓட்டை போட முடியாது. கம்பியை சூடு பண்ணி தான் லைட்டாக ஓட்டை போடணும். ஸோ அதனால் பிளாஸ்டிக் பாக்ஸில் செஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணி ஓட்டை போட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 3வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருளையாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் சின்னதாக டிசைன் வரைய போகிறோம்.
நான் வந்து இதில் சின்னதாக ஃப்ளவர் மாதிரி வரைகிறேன். ஒரே ஃப்ளவர் மாதிரியே அடுத்தடுத்து ஒன்று போல் வரைஞ்சிக்கோங்க. 2 ஃப்ளவருக்கு நடுவில் சின்னதாக டாட் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அந்த பாட்டில் வந்து ரோல் ஆகும்போது அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே டிசைனும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், அல்லது உங்களுக்கு இதை விட அழகாக வேறு ஏதாச்சும் டிசைன் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பாட்டில் ஃபுல்லுமே ஒரே டிசைனை நான் வரைஞ்சிட்டேன். அந்த பாட்டில் வந்து ரோல் ஆகும்போது ஒன்று போல் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இதுலேயுமே ஊசி யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி அந்த ஃப்ளவர் ஷேப்பில் அப்படியே அதை குத்தி ஓட்டை போட்டுக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம், அல்லது கம்பியை சூடு பண்ணி அந்த ஃப்ளவர் ஷேப்பில் அது மேலேயே நம்ம அந்த ஊசி வச்சு குத்துறதுக்கு பதிலாக கம்பியை சூடு பண்ணியும் ஓட்டை போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம அப்படியே குத்துறதுக்கு பதிலாக கம்பியை சூடு பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், நம்ம இந்த மாதிரி குத்தும்போது கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். ஸோ அதனால் 2 மெத்தடில் வந்து இதில் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். ஃபுல்லுமே நம்ம எவ்வளோ வரைஞ்சிருக்கோமோ அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லுமே நான் ஓட்டை போட்டுட்டேன். அடுத்து வந்து நமக்கு கட்டுக்கம்பி தேவை. கட்டுக்கம்பி வந்து இந்த 2020 கேலண்டர் முடிஞ்சது இருக்கும்ல, அதில் இருக்கிற கட்டுக்கம்பி கூட எடுத்துக்கலாம், அல்லது நம்மக்கிட்ட கட்டுக்கம்பி நீளமாக இருக்குன்னா அது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன பாட்டில் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக தேவைப்படும், பெரிய பாட்டில் இந்த மாதிரி நீளமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அடுத்து வந்து இந்த கட்டுக்கம்பியை மாட்டுறதுக்கு இந்த பாட்டிலோட 2 சைட்லேயுமே கம்பி சூடு பண்ணி மேலேயும் கீழேயும் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கம்பியை பாட்டிலுக்குள்ளே விட்டு செட் பண்ணி அந்த கம்பியை 2யுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்பி வந்து செட் பண்ணதுக்கப்புறமா அந்த பாட்டில் வந்து நல்லா ரோல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாட்டிலோட 2 எண்ட்லையும் அந்த கம்பி வந்து கொஞ்சம் தூரம் நீளமாக இருந்துட்டு அப்புறம் மடக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாட்டில் வந்து நல்லா ரோல் ஆகும். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாதிரி பாட்டில் வந்து நல்லா ரோல் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அச்சில் கோலம் போட்டு பார்க்கலாம். வீட்டிலையே கோலப்பொடி எப்படி ரெடி பண்ணுறது, கலர் கோலப்பொடிலாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, மேலே ஐகார்ட்லேயே இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் வீட்டிலையே கோலப்பொடி வந்து ரெடி பண்ணி உங்கள் கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் ரெடி பண்ண அச்சு வந்து அழகாக வந்திருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன கோலமாக போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது செகண்ட் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த பேப்பர் கப்பை யூஸ் பண்ணி அச்சு வச்சு பார்க்கலாம். இதுவுமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. இன்னும் இதை வந்து நீங்கள் ஓட்டை கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா இன்னும் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நான் கோலப்பொடி யூஸ் பண்ணி போட்டேன், செகண்ட் ரவுண்டு வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் 3வது மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று போல் பார்டர் வந்து வந்துச்சு, ஆனால் அந்த டிசைன் வந்து தெளிவாக தெரியல. ஏன் அப்படின்னா நான் வந்து ஊசி வச்சு இதில் ஓட்டை போட்டிருந்தேன். கம்பியை சூடு பண்ணி கொஞ்சம் ஓட்டை பெருசாக போட்டிருந்தோன்னா இன்னுமே நமக்கு டிசைன் அழகாக வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த 3 ஐடியாஸும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.